செய்த இறைவனுக்கு நன்றி பலியை செலுத்திடவாய், நன்றி பலியை செலுத்திடவாய், நன்மைகள் நாமே அடைவோமாய். உள்ளத்தை தருவது திருபலியா, உடைமைகள் நாவது பெருபலியா. உள்ளத்தை தருவது திருபலியா, உடைமைகள் நாவது பெருபலியா. கொடைகள் பெறுவது தருவழியா, கொடைகள் பெறுவது தருவழியா. உறவினை போகும் கோவழியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி பலியை செலுத்திடவாய், நன்றி பலியை செலுத்திடவாய், நன்மைகள் நாமே அடைவோமாய். இந்த திருப்பலியானது கடவுளுக்கு நன்றியதலாக ஆனா தனிதா இவரின் 5வது பிறந்த நாள் அன்று கடவுளுக்கு நன்றியதலாக, ரிச்சர்ட் இவரது பிறந்த நாள் அன்று கடவுளுக்கு நன்றியதலாக, ஆண்டனி அபிஷேக், ஆண்ட்ரூ பிரிட்டோ, சுனில் கிறிஸ்டபர் இவர்கள் கடவுளுக்கு நன்றியதலாக திருப்பலி தருகின்றார்கள். மற்றும் மறித்த ஜோசப் விக்டர், ஆனந்த் கிறிஸ்டபர், டேவிட் ஜோசப் மற்றும் சுஷீலா இவர்களுடைய ஆன்ம இழைப்பாளர்களுக்காக இந்த திருப்பலியானது தரப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக.
ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதியிட மிதிக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவோ மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வறியவரை இரு காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை அலங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா வதிப்பிடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்டு எமேரியாரை அவர்கள் முன்பாக அழித்துவிட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்துவிட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமேரியார் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனுக்கும் தப்ப முடியாது. வலிமை உள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனானாலும் தன் உயிரை காத்துக்கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். குதிரை வீரனானாலும் தன்னுயிரை காத்துக்கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவர் கூட படைக்கலன்களை தூக்கி எரிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். திருடர்களை கண்டால் அவர்களோடு வெறுப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள். கற்பு நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நாள் புனைவதும் பொய்மையே. பல்லவி. உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள். உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இல்லையே நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். Alleluia, alleluia, alleluia.
அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின்தொடர்வேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுகுழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீ என்னை பின்தொடர்ந்து வா, இறந்தோரை பற்றிய கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் உண்மையான சீடர்கள் யார்? ஆண்டவரின் சீடராக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தியானிக்கும் போது சில கட்டளைகளை, சில வழிமுறைகளை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் அனைவருக்கும் தருகின்றார். ஒரு முறை ஒரு குருவானவரிடம் ஒரு சீடன் சென்று சொல்கின்றான், ஐயா, நான் ஆண்டவரின் அன்பை பெற வேண்டும், ஆண்டவரை எனது வாழ்க்கையில் உணர வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறியை அந்த தலைவருக்கு, அந்த குருவுக்கு கேட்கின்றார். அந்த குரு அவனை அறிந்தவனாகி அவரிடம் சொல்கின்றார், நீ தினமும் உன்னுடைய வேதத்தை தினமும் படிக்க வேண்டும், உன்னுடைய வேத புத்தகத்தை தினமும் படிக்க வேண்டும், படித்தவுடனே நீ திராட்சை பழங்களை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். இதை அறிந்த அந்த இளைஞன் அந்த குருவிடம் கேட்கின்றார், நான் தினமும் எத்தனை திராட்சை பழங்கள் உட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி தருகின்றார். அந்த குரு அவனை பார்த்து சொல்கின்றார், தினமும் எவ்வளவு வேத புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஆண்டவரை நேசிக்கின்றாய் என்று நான் தெரிந்து கொள்வேன். ஆனால் தினமும் எவ்வளவு திராட்சை பழங்களை நீ உட்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது நீ உணவின் மீதுதான் உனது எண்ணம் இருக்கின்றது, ஆண்டவரின் வார்த்தை மீது உனது எண்ணம் இல்லை என்று சொல்லி அவனை கடிந்துவிட்டு அவனை அனுப்பிவிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, சில தருணத்தில் நாமும் கூட இந்த கதையில் வரும் அந்த இளைஞனை போல நான் ஆண்டவரை நேசிக்கின்றேன், நான் ஆண்டவரை பின்தொடர்கின்றேன், ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஆசையும், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மகிழ்ச்சியும் எனக்கு தேவை என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் காலடி வைத்த பிறகு, இந்த உலக ஆசைகளுக்கு தலைவணங்கிய பிறகு ஆண்டவரிடம் தலைவணங்கினாலும் ஆண்டவரை முழுமனதோடு நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் ஆண்டவரை புறக்கணித்து விட்டுதான் நாம் இந்த உலக ஆசைகளுக்கு நாம் தலைவணங்குகின்றோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்கின்றார், இந்த உலகம் என்பது வெறும் ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம். நாம் தலை சாய்க்கும் இடம் கூட சில ஆண்டுகளில் நாம் மறித்தவுடனே அதுவும் கடந்து போய்விடுகின்றது. நாம் ஆண்டவரின் மீது விசுவாசம் வைத்தால் விண்ணகத்தில் நமக்கு என்றும் இருக்கும் ஒரு இடமானது நமக்கு கிடைக்கின்றது என்று ஆண்டவர் ஒரு விதமாக இன்றைய நற்செய்தியில் சொல்கின்றார். இறந்தவர் அவரையே அடக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்றால், கடந்த காலம், நமது வாழ்க்கையில் கடந்த காலம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காலமாக இருக்கின்றது. நாம் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் நான் கடந்த காலத்தில் நான் எப்படி செய்தேன், நான் இதனால் எத்தனையோ வேதனைகளை அனுபவித்து வந்திருக்கின்றேன் என்ற ஒரு சிந்தனையோடு தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம். ஒரு உதாரணத்திற்கு, இந்த திருவிழா நடக்கும் போது கடந்த ஆண்டு எப்படி இந்த திருவிழாவானது நடந்தது, எந்த தவறுகள் நடந்தது, அந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த திருவிழாவானதை நாம் திட்டமிடுகின்றோம். ஆனால் இந்த திருவிழா, இந்த ஆண்டிற்கு நாம் எப்படி அதை மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் தியானிக்கின்றோமா என்றுதான் இன்றைய நற்செய்தியானது இருக்கின்றது. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் தியானிக்காதீர்கள், மாறாக
இந்த காலத்தில், இந்த இருக்கும் காலத்தில் நீங்கள் எப்படி ஆண்டவரை நேசிக்க வேண்டும், எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு எண்ணத்தை தான் இன்றைய வாசகமானது நமக்கு ஒரு ஞானத்தை தருகின்றது. அன்பாதவர்களே, ஆண்டவரின் சீடராக வாழ 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, உலகத்தின் ஆசைகளை நாம் விட்டு ஆண்டவரின் தியானத்தை, ஆண்டவரின் ஞானத்தை நாம் பெறும்போதுதான் உண்மையான ஆண்டவரின் சீடராக மாறுகின்றோம். இரண்டாவதாக, நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்வது நமது பெற்றோர்களை, நமது உடன்பிறப்புகளை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக நமது கடந்த காலத்தை, நாம் பாவத்தில் இருக்கும் அந்த காலத்தை விட்டுவிட்டு நாம் உண்மையாக ஆண்டவரிடம் முழுமனதோடு செல்லும் போது அப்பொழுது நாம் உண்மையான ஆண்டவரின் சீடர்களாக மாறுகின்றோம். அப்படி கூட கடைசியாக அனைவருக்கும் ஒரு தேர்வு, அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. இட்ஸ் a சாய்ஸ். ஆண்டவர் அனைவருக்கும் ஒரு அழைப்பினை தருகின்றார். திருமுழுக்கு வழியாக ஒரு அழைப்பினை தருகின்றார். அந்த அழைப்பினை முழுமனதோடு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர்தான் உண்மையான சீடர்களாக நாம் மாறுகின்றோம். கிறிஸ்துவ சமுதாயம், கிறிஸ்துவ மதம் என்பது வெறும் ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, மாறாக அது ஒரு விதமான ஒரு வாழ்க்கை. இட்ஸ் a way of life. மற்றவர்களை அன்பு செய்து அந்த அன்பை ஏற்றுக்கொள்வதில் தான் நாம் உண்மையான கிறிஸ்துவ அன்பை உணர்கின்றோம். இதை எப்பொழுது நாம் முழுமையாக புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது உண்மையான கிறிஸ்தவராக நாம் அனைவரும் மாறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் வெறும் வார்த்தைக்கு கிறிஸ்தவனாக மற்றும் வாழாமல் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்வதில் தான் நாம் மகிழ்ச்சி பெற வேண்டும். எத்தனையோ தடவை நான் கிறிஸ்தவன் சொல்லி நம்ம எல்லாம் மகிழ்ச்சி பெறுறோம். கிறிஸ்தவன் சொல்லி எத்தனையோ அங்கீகாரத்தை நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது உண்மையான ஆண்டவரை பின்பற்றி அவரது வார்த்தையை நமது வாழ்க்கையில் நடப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கின்றது. இந்த தருணத்தில் நாம் அனைவரும் தியானிப்போம். நான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கின்றேனா? உண்மையான இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றேனா என்று தியானிப்போம். இந்த திருப்பலில் விசேஷமாக நாம் அனைவரும் ஆண்டவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உண்மையான கடவுளை பின்பற்றி அவரது அன்பில் நிலைத்திருக்க தேவையான எல்லா ஆசையையும் கடவுள் தர வேண்டும் என்று ஜெபித்து இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போது. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும், கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மும்மறை நிகழ்வுகளால் எங்களுக்கு நற்பெயர் அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் எங்கள் பணியில் புனித காணிக்கைகளால் உமக்கு ஏற்றவையாயிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புத் தருகின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரப்பட்டுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செவியில் எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செவியில் எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செவியில் எமக்கு அமைதி அருளும். அன்பார்ந்தவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்தும் உண்மையான கடவுள். நாம் இவரை தெரிந்து கொள்ளும் போது இவர் நமது நண்பனாக இருந்து நமக்கு உண்மையான வழிகாட்டியாக இருக்கின்றார். செம்மறிலிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
யூபிலியானின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடர் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எங்களின் கட்டளையிடுவதாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணங்களாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என்னை பெரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதலுக்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனிதமிக பலிப்பொருள்கள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித்தர அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் உண்மையான சீடர்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட